பயப்படாம இருக்கிறது வேற, பயம்னா என்னன்னு தெரியாம இருக்கிறது வேற. இவங்களுக்கு அந்த பயம்னா என்னன்னு தெரியவே இல்லை, இன்னும் அவசியமே இல்லை. அதனால இந்த வாட்டி தனியா போறதுக்கு தைரியமா 234 தொகுதியில் நாங்க ஜெயிக்க போறோம்ன்ற ஒரு ஸ்டாண்டோட கான்பிடன்ஸோட இவங்க பயணிக்கிறதுக்கான எல்லா வாய்ப்பும் இருக்கு. தாவேகா நாம் தமிழர் ஒரு கூட்டணின்னு யோசிச்சோம்னா மேபி அதுக்கு ஒரு பெர்சன்டேஜ் வாய்ப்பு இருக்கு. ஜனநாயகன் ஒரு பொலிட்டிக்கல் ரிலீஸ் இருக்கு. அவர் என்ன சொல்றாரு, அந்த படத்தை எய்ம் பண்ணி எலெக்ஷனுக்குள்ள போறாங்க. சோ நீங்க என்ன ஒரு படம் கிழிச்சிருமான்லாம் எதிர்பார்க்க கூடாது. தமிழக அரசியல்ல கிழிச்சிருக்கு. ஒரு படம் எம்ஜிஆர எலெக்ஷனுக்கு முன்னாடி முதல்வராலாம் ஆக்கின வரலாறு இங்க உண்டு. முதல்ல விஜய் கூட்டணிக்கு போறாரு அப்படின்னு தாவேகா சொல்லவே இல்லை. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எங்க தலைமையில ஒரு கூட்டணி, அந்த தலைமையில ஏத்து வர்றவங்களுக்கு நாங்க உறுதுணையா இருப்போம், ஆனா நாங்க அறுதி பெரும்பான்மை வாங்கி ஆட்சியை பிடிக்கிறோம்ன்றதுதான் விஜயோட ஸ்டேட்மெண்டா இருக்கு. அந்த கொள்கை திருவிழா மாநாட்டுல இருந்தே அவர் அதுல மாறல. அதிமுக கூடவோ பாஜக கூடவோ நாம் தமிழர் கூடவோ இல்ல வேற ஏதாவது பெரிய ஏற்கனவே ப்ரூவ் பண்ண கட்சி கூடவோ போவேன்னு அவங்க எங்கேயுமே ஸ்டாண்ட் எடுக்கல. வணக்கம். வணக்கம். அதிமுக பாஜக கூட்டணி அமைஞ்சதுமே தமிழ்நாடு அரசியல் களம் மாறி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி வரையும் ஒரு 5 முனை போட்டி இருந்தது. இப்போ அதிமுக ஒரு கூட்டணியை உருவாக்கி இருக்கிறது, அதனால தேர்தல் களம் வேறு மாதிரியாக இருக்குன்ற டாக் எல்லாம் வருது. இதுல தாவேகா என்ன பண்ண போகுது, நாம் தமிழர் என்ன பண்ண போகுதுங்கிற விவாதங்களும் தொடங்கி இருக்கு. விஜயை பொறுத்த வரைக்கும் தனித்தே போட்டி, ஆனா யார் எங்களோடு வந்தாலும் அவங்களுக்கு நாங்க அதிகாரத்தில் பங்கு தருவோம் அப்படிங்கிறத மாநாட்டிலேயே அறிவிச்சிட்டாரு. பட் ஆப்ஷன்ஸ் என்ன அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்ல. இப்ப இருக்கிற ஒரே ஆப்ஷன் அப்படின்னா நாம் தமிழர் மட்டும்தான். அப்ப தாவேகா நாம் தமிழர் இணைய வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற ஒரு வாதங்களும் தொடங்கி இருக்குது. நீங்க எப்படி பாக்குறீங்க, எப்படி போகும்னு நினைக்கிறீங்க? ஆக்சுவலி இது ரெண்டா பிரிச்சுக்கலாம். ஒரு பாயிண்ட் அதிமுக பாஜக கூட்டணி அமைஞ்சிருச்சு, ஆனா இது ரொம்ப ஏர்லியா அமைஞ்சிருக்கு. இவ்வளவு அவசரமா இப்படி ஒரு கூட்டணியை சொல்ல வேண்டிய காரணமோ, அந்த கூட்டணியில கூட்டணி ஆட்சியா கூட்டணி இல்லாத ஆட்சியா, எவ்வளவு சீட்ஸ் யார் நிக்க போறாங்க, வேற யார் யாரெல்லாம் கூட்டணிக்கு வர போறா, இந்த மாதிரி பலவேறு கேள்விகளுக்கு உட்படுத்தின இவ்வளவு அவசர கதியில ஏன் இப்படி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரணும்ன்ற ஒரு பெரிய கேள்வி இருக்கு. இதனால ரெண்டு கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய தொண்டர்கள் கிட்ட ஒரு கசப்பு, ஒரு வருத்தம் இருக்கிறது உங்களால பட்டவர்த்தமா பார்க்க முடியுது. பல ஊர்ல போஸ்டர் ஒட்டுறாங்க கூட்டணி வேண்டான்னு, பல ஊர்ல கூட்டணி ஆட்சி இல்லைன்னு போஸ்டர் ஒட்டுறாங்க. அது வெறும் அடிநிலை தொண்டர்கள் கிட்ட மட்டும் இருக்காது, அதுக்கு மேற்பட்டு இருக்கக்கூடிய மாவட்ட லெவல்ல இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கும் இந்த மாதிரி ஒரு கசப்பு இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம். காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கூட்டணி ஆட்சியோ இல்ல கூட்டணியே கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் 2024 எலெக்ஷனுக்கு எடுத்துட்டாரு எடப்பாடியார். அதுவும் பர்டிகுலரா பாஜக கூட எப்பயும் கூட்டணி கிடையாதுன்னு எஸ்டிபி மாநாட்டுல எல்லாம் சொல்லியிருக்காரு. இப்ப என்ன கேள்வி வரும்னா, அந்த கடைநிலை தொண்டனுக்கு அவன் சர்க்கிள் இருக்கக்கூடிய ஃபேமிலியோ ஃப்ரெண்ட்ஸோ கேள்வி கேட்பாங்க, என்ன இது அப்படின்னு. சோ பர்சனலா ஒரு ஈகோ அஃபெக்ட் ஆகும். ரெண்டாவது, 234 தொகுதியில அஇஅதிமுக தலைமையில சிறு கட்சிகளோட ஒரு கூட்டணி போகும்போது 175 தொகுதிக்கு மேல அஇஅதிமுக போட்டிடுறதுக்கான ஒரு வாய்ப்பு, விச் மீன்ஸ் 175 பேருக்கு அதிமுக இருந்து எம்எல்ஏ சீட் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இப்போ இங்க பாஜக என்டிஏ கூட்டணியோட அதிமுக போதுன்னு சொல்லும் போதே என்ன சொல்றாங்க, என்டிஏ 100 கேட்டிருக்காங்க, அவங்க மத்த எல்லாருக்கும் அவங்க ஷேர் பண்ணி கொடுத்துக்கிறாங்களா, இன்க்ளூடிங் டிடிவி தினகரன். நீங்க 130+ நில்லுங்க அப்படின்னு ஒரு நிலைமை வருது. இந்த பாயிண்ட் வரும்போது என்ன யோசிப்பாங்க, மினிமம் ஒரு 40-45 மாவட்ட லெவல்ல இருக்கக்கூடிய கட்சி நிர்வாகிகளுக்கு சீட்டு கிடைக்காம போவோம், வாய்ப்பு ஒண்ணு. ரெண்டாவது, அவங்க ஆட்சியே பிடிக்கிறாங்கன்னு வச்சுப்போம், இந்த கூட்டணி பிடிக்கிறாங்க பிடிக்கலன்றது ரெண்டாம் கட்டம், பிடிக்கிறாங்கன்னு வச்சுப்போம். 130ல இவங்க ஒரு 90-80, 100ல அவங்க ஒரு 50-60. இப்போ இது கூட்டணி ஆட்சின்ற நிர்பந்தத்துக்குள்ள போகுமா போகாதா? அறுதி பெரும்பான்மை அதிமுக இல்லைன்னா இது மகாராஷ்டிரா மாடலா மாறதுக்கான வாய்ப்பு அதிகம். இந்த ரிஸ்க் அதிமுகவே எடுக்கிறதுக்கு துணிய மாட்டாங்க. ஏன்னா கூட்டணி ஆட்சியில பட்டவர்த்தனமா சொல்றாரு எடப்பாடியார் போது ஒரு பெரிய கேள்விக்குறி வருது. சோ ரொம்ப சீக்கிரம் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க, எதனாலன்னு தெரியல. அனௌன்ஸ் பண்ற வரைக்கும் பாராமுகமா இருந்த செங்கோட்டையன் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் எடப்பாடியாரை அக்னாலேஜ் பண்ணி என்டாஸ் பண்ணி பேட்டி கொடுக்குறாரு. இப்ப யாரு யாருக்காக பேசுறாங்க, ஏன் இந்த கூட்டணின்னு தெரியல. வேற சில முணுமுணுப்புகள் என்ன இருக்கு அப்படின்னா, அஇஅதிமுகவும் விஜயும் சீமானும் சேர்ந்து ஒரு கூட்டணி அமைய வாய்ப்பு இருந்தது. அதை நிலைநிறுத்துறதுக்கு தான் பிரசாந்த் கிஷோர் வர வைக்கப்பட்டார். ஆனா விஜய் ஒரு 6 மாத காலம் சுற்றுப்பயணம்லாம் முடியட்டும், இப்ப அவசரம் இல்லைன்னு சொன்னதுனால நான் எலெக்ஷன் முடிச்சிட்டாரு, அவர் பீகார் போயிட்டாரு. இந்த பக்கம் அந்த 6 மாச காலத்துக்குள்ள விஜய்க்கு வேற வாய்ப்பே இருந்துடக்கூடாதுன்ற ஒரு அவசர கதிக்கு தான் இந்த கூட்டணி அமைஞ்சதா பாக்குறாங்க. இது பிஜேபியோட மூணு தான் சொல்றீங்க இருக்கலாம். ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டுல 3வது கட்சி பெரிய கட்சின்றதுல யாருன்னு உங்களுக்கு பெரியசா டவுட் இருக்க முடியாது. நாம் தமிழர் தனிப்பெரும் கட்சின்னு சொல்றாங்க, பாஜக நாங்க தான் அந்த 3வது நிலையில இருக்கிறோம்னு எம்பி தேர்தலுக்கு அப்புறமா சொல்றாங்க. சோ இப்ப 2 பேர் நிக்கும் போது 3வது இடத்துக்கு ஈஸியா விஜய் எலிவேட் ஆயிடுவார் அப்படின்னா இது லாங் ரன்ல ஒரு பெரிய ப்ராப்ளம். அப்ப அந்த 3வது இடத்த முதல்ல நம்ம கன்சல்டேட் பண்ணிடணும், திரும்ப திமுக கூட ஆட்சிக்கு வரட்டும்,
அஇஅதிமுக பாஜக அந்த என்டிஏ கூட்டணின்னு சொல்லப்படுது வந்து எதிர்கட்சியா வந்து உட்காரும் பட்சத்தில் 2வது ரேங்க் அதிமுகவும் கிளைம் பண்ணும், பாஜகவும் கிளைம் பண்ணும். நயனாருடைய ரீசன்ட் பிரஸ் மீட்ஸ் நீங்க பார்க்கலாம். அதிமுகவையும் தாண்டி நாங்க ஜெயிக்க போறோம் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அப்போ 2 இங்க யாருன்ற பிரச்சனை வந்ததுன்னா 3 இந்த 2 பேர்ல ஒருத்தர் தான். அப்ப 4-5க்கு நாம் தமிழரையும் தாவேக்காவும் தள்ளிடலாம் அப்படின்றது ஒரு ஐடியா. அதுக்குதான் இந்த அவசரகதி கூட்டணி அறிவிப்பு அப்படின்னு சொல்றாங்க. ஆன் த அதர் ஹேண்ட் 6 மாசத்துக்குள்ள இந்த கூட்டணியே உடைஞ்சிரும். கட்சியை கன்சாலிடேட் பண்ணிட்டு சின்னத்தெல்லாம் கைக்கு வந்த பிறகு இந்த கூட்டணி முறிவு ஏற்படும். 6 மாசத்துக்கு அப்புறம் திரும்ப ஒரு கூட்டணி மாறும் அப்படின்னு ஒரு பேச்சு வருது. இது எதுவுமே வந்து நம்ம அனுமானங்களை ஏத்துக்க முடியாது, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் வாய்ப்புகள் இருக்கு. அதிமுகவுக்கு என்ன வாய்ப்புகள் இருக்குன்னு நம்ம பார்க்கலாமே. இப்ப நீங்க பாஜகவுக்கு இப்படி ஒரு நிர்பந்தம் இருக்கு, அதனால அவங்க இவ்வளவு வேகமா இந்த கூட்டணியை அமைச்சிட்டாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அதிமுகவுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கும்போது பாஜகவோடு கூட்டணி அமைக்கிறதுனால அவங்களுக்கு என்ன அட்வான்டேஜ் இருக்கும்? அவங்க இவ்வளவு வேகமா போறாங்க இல்லையா, அவங்களுடைய சம்மதம் இல்லாம இந்த கூட்டணி அமைய வாய்ப்பு இல்லை. பாஜகவுடைய விருப்பம் மட்டும் இல்ல, அதிமுகவும் ஏதோ ஒரு வகையில லாஸ்ட் எலெக்ஷன்லயே ஒரு 24 மெகா கூட்டணி அமைப்போம்னு சொல்லி கடைசி வரைக்கும் அவரால் அமைக்க முடியல. தேமுதிக மட்டும்தான் வந்தாங்க, SDBI வந்தாங்க. அப்போ கட்சிக்குள்ளேயே ஒரு அழுத்தம் இருக்கு, ஏதாவது ஒரு கூட்டணி அமைச்சு தீக்கணும் அப்படின்னு சொல்லி. விஜயை கொண்டு வரலான்னு அவர் பார்த்தாரு, அது முடியலன்றதுனாலதான் அவரும் பிஜேபி சைடு போயிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. உங்க பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன? இப்போ அதிமுக வந்து இதை ரொம்ப விருப்பமா சந்தோஷமா ஏத்துக்கிட்டாங்களான்னு கேட்டா, அமித்ஷா உட்காந்து இந்த பிரஸ் மீட்ல எல்லாரோட முகம் தான் அதுக்கு நான் வந்து பதில். அதுக்கு நான் வந்து இதுக்கு மேல பதில் சொல்ல வேண்டிய தேவையில்லை. 6 மணி நேரம் டிலே ஆகி இந்தா வந்துட்டாரு அந்த வந்துட்டாரு நடக்கும் நடக்காதுன்னு சொல்லி கடைசியா நடந்த ஒரு பிரஸ் மீட் அது. அந்த பிரஸ் மீட்ல அமித்ஷா சொன்னதையே எடப்பாடி இப்ப மறுக்கிறார். கூட்டணி ஆட்சி தான் தமிழ்நாட்டுல அப்படின்றதையே மறுக்கிறார். 2வது அஇஅதிமுகவோட பிரைமரி டாஸ்க் என்னவா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? ஆட்சியை பிடிக்கிறதுன்றது வந்து செகண்டரி டாஸ்க். பிரைமரி டாஸ்க்ன்றது கட்சியை கன்சாலிடேட் பண்றது. கட்சியை கன்சாலிடேட் பண்ணிட்டோம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாரு எடப்பாடியார் 24 வரைக்கும். ஆனா இப்ப என்ன இருக்கு, கட்சியிலேயே பெருவாரியா மக்கள் அடிமட்ட தொண்டர்கள் ஹாப்பியா இருந்தாலும் எடப்பாடியார் கூட எடப்பாடியோட கான்டெம்பரரின்னு சொல்லக்கூடிய பல பேர் முக்கியமா கொங்கு மண்டலத்துல அவருக்கு போர்க்கொடி தூக்குறாங்க, பாராமுகமா இருக்கிறாங்க. பாஜக கூட அவங்க தான் டச்ல இருக்கிறாங்க. நீங்க வந்து சில பேர் போயிட்டு பினான்ஸ் மினிஸ்டர் மீட் பண்ணதை பத்தி யோசிக்கணும். எடப்பாடியார் போறதுக்கு முன்னாடியே ஒரு 5 பேர் கொண்ட குழு அமித்ஷா போய் மீட் பண்ணதை பார்க்கணும். சோ என்னன்னா, நீ வரலன்னா நாங்க போறோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இவங்க எல்லாம் கன்சாலிடேட் பண்ணி ஒன்னா வைக்கணும். இப்ப இந்த கூட்டணி அறிவுக்கு அப்புறமா அவங்க எல்லாரும் அமைதி ஆயிட்டாங்க. எடப்பாடி என்ன என்டாஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப 2வது சின்னம் எங்க போகுன்றதுக்கு கட்சியிலேயே பிரச்சனை இருந்துச்சு. இப்ப சின்னம் கைக்கு வரணும். இப்ப சின்னமும் கைக்கு வந்து கட்சியும் கன்சாலிடேட் ஆகும் பட்சத்துல எடப்பாடியார் 2021க்கு முன்னாடி எடுத்த ஒரு ஸ்ட்ராங் ஸ்டாண்ட் ஒண்ணு இருக்கு இல்லைங்களா, நான் தான் கட்சி, டிடிவி தினகரனோ சசிகலாவோ ஓபிஎஸ்ஓ இல்ல நான் தான் கட்சின்னு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறார் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட திரும்ப அவர் எடுக்க மாட்டாருன்னா நம்ம ரொம்ப கான்ஃபிடன்ஸ் சொல்ல முடியாது. ஏன்னா எடப்பாடியார் வந்து அவ்வளவு ஈஸியா நீங்க கடந்து போகக்கூடிய ஒரு பாலிட்டிஷியன் கிடையாது. சோ இப்போ இமீடியட் தேவை என்னன்னா கட்சியை கன்சாலிடேட் பண்றதும் சின்னத்தை கைப்பற்றுவதும். ஏன்னா அந்த சின்னம் வந்து 50 வருஷமா பேசப்படக்கூடிய ஒரு சின்னம், அதுக்கே ஒரு பெரிய ஓட் மார்ஜின் இருக்கு. அதை செய்ய முயற்சி பண்ணுவாரு. அதுக்கப்புறம் அது உடையிற பட்சத்தில் உடஞ்சா உடஞ்சுக்கிட்டோம், இருந்தா இருந்துகிட்டோம், தலைமை நான் தான், நான் கொடுக்கறதா சீட்டுன்ற ஸ்டேட்மெண்ட் எடப்பாடியார் எடுக்க மாட்டாருன்னு பாஜக அவ்வளவு கான்பிடண்டா இருப்பாங்களா? 20 சீட்டு தான் அப்படின்னு எடப்பாடியார் சொன்னா அந்த கூட்டணி கண்டினியூ ஆயிடுமா? சோ நிறைய பிரச்சனைகள் இருக்கு. எலெக்ஷனுடைய மேண்டேட் வரதுக்கு முன்னாடியே வந்து இந்த கோட் ஆஃப் கண்டக்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணி கூட கூட்டணி மாறின கதையெல்லாம் இருக்கு. கண்டிப்பா நீங்க சொல்ற ஆப்ஷனும் அரசியல் காலத்துல விவாதிக்கப்படக்கூடியதுதான். அரசியல ஒரு நாளே ரொம்ப பெருசுன்னு சொல்லுவாங்க. ஆனா ஒருவேளை இந்த கூட்டணிகள் இதையெல்லாம் தாண்டி அப்படியே சஸ்டெயின் ஆகுது அப்படின்னா விஜய் என்ன மாதிரியான முடிவெடுப்பாரு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. தனித்து நின்னா வெற்றி எந்த அளவுக்கு சாத்தியம், இல்ல என்ன இம்பாக்ட் கிரியேட் பண்ண முடியும்ன்றதை கண்டிப்பா அவங்க அனலைஸ் பண்ணி பார்த்திருப்பாங்க. அதனாலதான் கூட்டணிக்கு தயாரா இருக்கிறோன்றதையும் அவங்க வெளிப்படையாவே அறிவிச்சிருந்தாங்க. அப்போ நாம் தமிழரோடு மட்டும்தானே அவங்களுக்கு ஆப்ஷன் இருக்கு. அந்த கூட்டணி இயற்கையான ஒரு கூட்டணியா அமையுமா? அது யாருக்கு அட்வான்டேஜா இருக்கும்னு பாக்குறீங்க? நாம் தமிழர் வந்து விஜயோட அழைப்பை ஏத்து வந்துருவாங்களா? சரி, அப்படியே 2 பேரும் சேர்ந்தாலும் யார் முதலமைச்சர் வேட்பாளர்ன்ற கேள்வி வரும். நீங்க ஒரு பாப்புலர் ஆக்டரா இருக்கலாம், நான் வந்து ஒரு 8% ஓட்டு ப்ரூவ் பண்ணியிருக்கிறேன், கன்சிஸ்டன்டா அரசியல் களத்துல நிக்கிறேன்னு சீமானும் சொல்லுவாரு. சோ இவங்க 2 பேர் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த காம்பினேஷன் எப்படி இருக்கும், அது யாருக்கு பெரிய அட்வான்டேஜா இருக்கும்னு பார்க்கலாம். முதல்ல விஜய் வந்து கூட்டணிக்கு போறாரு அப்படின்னு தாவேகா சொல்லவே இல்லை. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எங்க தலைமையில ஒரு கூட்டணி, அந்த தலைமையில ஏத்து வர்றவங்களுக்கு நாங்க உறுதுணையா இருப்போம், ஆனா நாங்க அறுதி பெரும்பான்மை வாங்கி ஆட்சியை பிடிக்கிறோம்ன்றதுதான் விஜயோட ஸ்டேட்மெண்டா இருக்கு. அந்த கொள்கை திருவிழா மாநாட்டுல இருந்தே அவர் அதுல மாறல. அதிமுக கூடவோ பாஜக கூடவோ நாம் தமிழர் கூடவோ இல்ல வேற ஏதாவது பெரிய ஏற்கனவே ப்ரூவ் பண்ண கட்சி கூடவோ போவேன்னு அவங்க எங்கேயுமே ஸ்டாண்ட் எடுக்கல. இன்னைக்கு வரைக்கும் தாவேகா தனித்து போட்டி
அவங்க தலைமை ஏற்று வரக்கூடிய கூட்டணிக்கு வாய்ப்பு, ஆட்சியில் பங்கு. இதுதான் விஜயோட ஸ்டேட்மெண்டா இருக்கு. அது அவங்க மாறவே இல்லை. இங்க விஜய் கூட்டணிக்கு போறாரு அப்படின்றது எல்லாமே காசிப்ஸ், நம்ம முணுமுணுக்கிறது தான். அதனால விஜய் கூட்டணிக்கு போகிறாரா இல்லையா, பிரசாந்த் கிஷோர் அதுக்குதான் வந்தாரா, 6 மாசம் கழிச்சு ஒரு வாய்ப்பு இருக்குமா நமக்கு தெரியாது. ரெண்டாவது, விஜய் இன்னும் களத்துல இறங்கல. இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்பர்ஸ் வச்சுட்டு நீங்க 2026 எலெக்ஷனை டிசைட் பண்ண முடியாது. நடுவுல நீங்க ஒரு காலம், ஒரு 6 மாத காலம் ஒரு பயணிக்க போறாரு மக்கள் கூட அப்படின்ற ஒரு பேச்சு இருக்கு. அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க தாவேகா தொண்டர்கள். அதுக்கான ஏற்பாடுகள் ஒரு மாவட்டமா ஒரு வட்டமா ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. பூத் வாலண்டியர்ஸ் மீட்டிங் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. கட்சியோட ஆக்டிவிட்டிஸ் அங்க நடந்துகிட்டே தான் இருக்கு. ஒண்ணு. ரெண்டாவது, ஜனநாயகன் ஒரு பொலிட்டிக்கல் ரிலீஸ் இருக்கு. அவர் என்ன சொல்றாரு, அந்த படத்தை எய்ம் பண்ணி எலெக்ஷனுக்குள்ள போறாங்க. சோ நீங்க என்ன ஒரு படம் கிழிச்சிருமான்லாம் எதிர்பார்க்க கூடாது. தமிழக அரசியல்ல கிழிச்சிருக்கு. ஒரு படம் எம்ஜிஆர எலெக்ஷனுக்கு முன்னாடி முதல்வராலாம் ஆக்கின வரலாறு இங்க உண்டு. அதனால இதெல்லாம் எதிர்பார்த்து அவங்க வராங்க. கூட்டணியா இல்லையா அப்படின்றத இன்னும் அந்த ஸ்டாண்ட் எடுக்கல. அவங்க தனியா வராங்க. தனியா அவங்க பவர் நிரூபிக்க போறாங்க. ஜெயிக்க போறோன்ற ஒரு வார்த்தை சொல்றாங்க. என் பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னா, என்னதான் அவங்களுடைய ஓட் பெர்செப்ஷன், அவங்களுக்கு என்னதான் இங்க ஒரு சீட் ஷேர் இருக்கு, இது எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒர்க் பண்ணுவோம். ஏன்னா அவருக்கு வயசு இருக்கு. ஃபுல்லஸ்டா பொலிட்டிக்கல் கரியருக்குள்ள வரேன், நான் சும்மா வரல, இது என்னோட ஒரு அரசியல் ஆசை கிடையாது, தீரா வேட்கை, இதை நான் அச்சீவ் பண்ணியே தீர்வன் வராரு. சோ விஜய் 31ல சாதிச்சா கூட அது சாதனை தான். யாரும் என்ன 26ல 4 சீட்டு ஜெயிச்சிங்க, இப்ப சிஎம் மீட்டிங்ல கிண்டலா பண்ண போறாங்க. அன்னைக்கு ஜெயிச்சா ஒரு சிஎம் தான். சோ தன்னுடைய பவர் என்ன, தன்னுடைய ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் என்ன, அந்த ஸ்வாட் அனாலிசிஸ் பண்றதுக்காக விஜய் தனியா நிக்கிறதே சிறந்ததுதான். இல்ல ஒருவேளை இன்னைக்கு திமுக வெக்கேட் பண்ணணும்ன்ற பிரஷர் இருக்கு, அந்த ஒரு பிரஷர் வந்தா மட்டும்தான் இந்த அஇஅதிமுக தலைமையில இருக்கக்கூடிய ஒரு கூட்டணியோ இல்ல நாம் தமிழரும் விஜயம் சேர்ந்த ஒரு கூட்டணியோ. ஏன்னா நாம் தமிழர் விஜய் கூட்டணிக்கு ஒரு பெரிய பர்பஸ் அவசியமே எனக்கு தெரியல. ஏன்னா அது பெரிய கேள்விகள் இருக்கு. இவரோட ஸ்டார்டம்ல ரொம்ப பெரிய அவரோட பிளேஸ்ல அவருக்கு ஒரு பெரிய நிஷயம் இருக்கு. சோ ஒன்னா பயணிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. அப்படி பயணிக்கணும்னா அது அதிமுக தலைமையில, அது பாஜக இன்னைக்கு உள்ள வந்ததுக்கு அப்புறம் பெரிய கேள்விக்குறி ஆயிடுச்சு. ஆனா இந்த 6 மாத காலம்ன்றது, அடுத்த 6 மாத காலம்ன்றது ரொம்ப பரபரப்பா இருக்கணும். அதோட முடிவுல தான் இது எல்லாமே மாறுமா, இப்படியே நிலைக்குமான்னு தெரியும். இப்ப நாம் தமிழரோட ஸ்டாண்ட் எப்படி இருக்கும்னு பாக்குறீங்க? இப்ப அவங்களும் தனித்து போட்டின்னு சொல்லிட்டாரு, கிளியர் பண்றாரு. அவரு 25 தொகுதி வரைக்கும் வேட்பாளரையும் அறிவிச்சிட்டாரு. சோ இதே நிலைப்பாட்டோட 2026 வரை அவர் பயணிக்க வாய்ப்பு இருக்கா, இல்ல அவர் இந்த முறை நம்ம க்ளோஸ் டு எலெக்ஷன் நம்ம வேற ஏதாவது டிசிஷன் எடுக்கலாம் அப்படின்னு போவார்னு பாக்குறீங்களா? ஆக்சுவலி சீமானை பொறுத்த வரைக்கும் அவர் பெரிய தைரியசாலி, அதுல மாற்று கருத்தே இருக்க முடியாது. ஏன்னா கூட்டணிக்குள்ள போய் ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணியிருந்தாருன்னா அவருக்கு இருக்கக்கூடிய மார்க்கெட் பிரைஸ்ன்றது வேற. அது தேவையே இல்லை, நான் வந்தா ராஜாவா தான் வருவேன் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங் ஸ்டாண்ட்ல இருக்கக்கூடிய சீமா, அதுதான் அவரோட பெரிய பிளஸ் பாயிண்டே. அவரோட பொலிட்டிக்கல் நிஷயவே அதுதான். அதனால அதிமுக திமுக பாஜகன்ற கூட்டணியை கண்டிப்பா சீமா எடுக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப மினிமல், கண்டிப்பா எதிர்பார்க்க முடியாது. ஆனா when it comes to விஜய், தாவேகா நாம் தமிழர் ஒரு கூட்டணின்னு யோசிச்சோம்னா மேபி அதுக்கு ஒரு பெர்சன்டேஜ் வாய்ப்பு இருக்கு. அதனால பெரிய பாதிப்பு இல்லை. ஏன்னா 2 பேருமே திமுக அதிமுக இல்லாத தமிழகம், பாஜக எதிர்ப்பு அப்படின்ற ஒரு நிலைமையில இருக்காங்க. சோ தட்ஸ் a காமன் ஸ்டாண்ட். அதனால அவங்க ஒன்னா பயணிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ரெண்டாவது, இந்த ஸ்ட்ரென்த் வீக்னஸ் ஷேர் சொல்லுவாங்க இல்லைங்களா, விஜய் கிட்ட என்னென்ன இருக்கோ அது பாஜக நாம் தமிழர்ல இல்ல. நாம் தமிழ்ல என்னென்ன இருக்கோ அது விஜய் கிட்ட இல்ல. அப்ப அது ரெண்டும் ஒண்ணு சேரும்போது, இப்படி ஒரு ஃபியர்ஸ்ஃபுல்லான ஸ்பீக்கரும் இப்படி ஒரு கரிஸ்மேட்டிக் ஸ்டார்டமும் ஒண்ணு சேர்ந்தா தட் கேன் ஹேப்பன். இது என்ன சொல்லுவாங்க, பர்ஃபெக்டான ஒரு காம்ப்ளிமெண்டரி பேரா மாறிடுவாங்க இவங்க. ஆனா இவங்க 2 பேரும் ஒத்துக்கணும் யார் முதல்வர். இந்த 2.5 வருஷம் கர்நாடகா மாடல் ஒர்க் ஆகுமா, இல்ல தம்பிக்கு நான் விட்டு கொடுக்குறேன், தம்பி வா என்னோட நீ வழிகாட்டு, இல்ல அண்ணன் என்னோட மூத்தவர் நீங்க வழிகாட்டுங்க, அது மாதிரி ஒரு மேண்டேட் வந்ததுன்னா வாய்ப்பு இருக்கு. இல்லாட்டி 2 பேரும் தனியா பயணிச்சு அவங்களோட பவரை திரும்ப நிரூபிக்க பார்ப்பாங்க. ஏன்னா இந்த 2 பேருமே எக்ஸ்பெக்ட் பண்றது என்னன்னா 12+% ஆஃப் ஓட்ஸ் மினிமம் கேரண்டின்னு எதிர்பார்க்கறாங்க. அதை கன்சல்டேட் பண்ணிட்டு அங்கிருந்து ஒரு கூட்டணிக்கு 29 ட்ரை பண்ணி 31 ஆட்சியை பிடிக்க முடியுமான்னு தான் 2 பேரும் யோசிப்பாங்க. ஆனாலும் விஜய் தனித்து விடப்பட்டிருக்கிறாரு, அவருக்கு வேற ஆப்ஷனே இல்லைன்னு ஒரு சிலர் கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. அதுல உங்களுடைய கருத்து என்ன? விஜய் தனித்து விடப்படலைங்க, தனியா நிக்கிறாரு. அவர் தனியா நிக்கிறது சாய்ஸ், சான்ஸ் இல்ல. அவர் என்னமோ அஇஅதிமுக கூட கூட்டணி அமைக்கிறதுக்காகவே நான் வந்தேன், இல்ல திமுக சேர்த்துக்க மாட்டாங்க, இல்ல பாஜக சேர்த்துக்க மாட்டாங்கன்னு சொல்ற மாதிரி இருக்கு. இல்ல, விஜய் என்ன சொன்னாருன்னா, நீங்க எல்லாம் வேண்டாம், தமிழகத்தோட பிரைமரி பொலிட்டிக்கல் போர்ஸா ஆகிறதுக்கு தான் நான் வந்திருக்கேன், ஆல்ரெடி நாங்க ஆக ஆரம்பிச்சிட்டோம், உங்க எல்லாரும் ஓரம் கட்டிட்டு நான் ஆட்சியை பிடிக்கிறேன் அப்படின்னு ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டு நிக்கிறாரு. இதுல எங்க அவர் தனித்து விடப்பட்டார்? இவங்க வேணான்றதானே அவரோட ஸ்டாண்டா இருக்கு. அதனால அவருக்கு அந்த மாதிரி ஒரு பாயிண்ட் இருக்காது. இது என்னன்னா நீங்க யார் இதை சொல்றான்னு கூட எனக்கு தெரியும். என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா விஜயோ இல்ல தாவேகாவினரோ பயமுறுத்த ட்ரை பண்றாங்க. எனக்கு என்னமோ அவங்க யாருக்கும் அந்த பயமே புரியாது. ஏன்னா இளம் கன்று பயம் அறியாதுன்னு சொல்லுவாங்க.
பயப்படாம இருக்கிறது வேற, பயமா என்னன்னு தெரியாம இருக்கிறது வேற. இவங்களுக்கு அந்த பயமா என்னன்னு தெரியவே இல்லை, இன்னும் அவசியமே இல்லை. அதனால இந்த வாட்டி தனியா போறதுக்கு தைரியமா 234 தொகுதியில் நாங்க ஜெயிக்க போறோம்ன்ற ஒரு ஸ்டாண்டோட கான்பிடன்ஸோட இவங்க பயணிக்கிறதுக்கான எல்லா வாய்ப்பும் இருக்கு. அதை தேவையில்லாம எதுவும் அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணி கெடுக்கவே வேண்டாம். இப்படியே போனோம், ஃபுல்லஸ்டா அட்டன் பண்ணோம், என்ன ரிசல்ட் இருக்குன்னு பார்த்துட்டு அங்க இருந்துதான் வந்து இவங்களோட கோயலிஷன் பிளான்ஸ் எல்லாம் யோசிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். சீமான் ஒரு மேடையில பேசும்போது நீங்க போறதா இருந்தா போங்க, விஜய் கட்சிக்கு போகணுமா போங்க, நானே கூட சொல்லி சேர்த்து விடுறேன் அப்படின்னு சொன்னதாகவும் ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. ஏன் அப்படி சீமான் அப்படி பேசுறாரு? அதுக்கு பின்னாடி ஏதாவது விஷயம் இருக்கா பாக்குறீங்களா? இல்ல, இப்போ எல்லா கட்சியிலுமே நாம் தமிழர்னு கிடையாது, திமுக அதிமுக பாஜக இருந்து கூட இளைஞர்கள் பட்டாளம் வந்து தாவேக்கா நோக்கி படையெடுக்கிறாங்க. இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், இது ஒன்றும் ரகசியம் எல்லாம் இல்ல. இங்க என்ன கேள்வினா, அதை வந்து நாம் தமிழரோ விசிகாவோ அட்ரஸ் பண்றாங்க ஸ்டேஜ்ல. ஏற்கனவே ஒரு ஸ்டேஜ்ல திருமாவளவன் சொல்லியிருந்தாரு, நீ வந்து விஜயோட ரசிகனா போவினா போ, இந்த கட்சி வந்து ரசிகனுக்கான கட்சி இல்ல, அம்பேத்கர், கால்மார்க்ஸ், பெரியார ஃபாலோ பண்ற ஒரு கொள்கையிலான கட்டமைக்கப்பட்ட கட்சி, போறவன் போ அப்படின்னு சொன்னாரு. இன்னைக்கு அதாவது இவரும் சொல்லியிருக்காரு, எம்எல்ஏ சீட்டு கொடுக்கறவங்க நான் தான் கொடுப்பேன், வேணுங்கிறவன் அங்க போயிடுன்னு. எனக்கு என்ன கேள்வினா, இப்போ இங்க இருந்து எம்எல்ஏ சீட் கிடைக்கல, அங்க போனா அங்க எம்எல்ஏ சீட் கிடைச்சிருமா? இல்ல தாவேக்கால யார் எம்எல்ஏ சீட் வாங்கணும்ன்றத சீமானந்த முடிவு பண்ணுவாரா? கிடையாது. அந்த கட்சி அவங்களுடைய சாவர்னிட்டி அவங்க டிசைட் பண்ண போறாங்க. இது இதோட அர்த்தம் என்னன்னா, நிறைய பேர் இங்க இருந்து போய்கிட்டு இருக்காங்க, போறாங்க, போவாதீங்க அப்படின்ற ஸ்டேஜ்ல சொல்ல முடியாது. போறவன் போ அப்படின்னா போகாத அப்படின்னு அர்த்தம். அதையும் 2 பேரும் ஓப்பனா சொல்றாங்க. திமுக அதிமுக பாஜக இன்னும் சொல்ல ஆரம்பிக்கல, மேபி பாஜக கூட சீக்கிரம் சொல்லலாம். அண்ணாமலை வெளியில போனதுனால அந்த இளைஞர்கள் வந்து நிறைய பேர் அதிருப்தியில இருக்காங்க, அவங்க சரி தாவேக்காவை நோக்கி போறாங்கன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் நீங்க இன்னும் கொஞ்ச நாள்ல எதிர்பார்க்கலாம். திமுக அதிமுக மட்டும் அது இப்ப சொல்ல மாட்டாங்க, எலெக்ஷனுக்கு அப்புறமா சொல்லுவாங்க. இந்த ஓட் பெர்சன்டேஜ் சரிவுக்கு காரணம் தாவேக்கா, இங்க இருந்து இளைஞர்கள் வாக்கு அங்க போயிருக்கு அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நீங்க எலெக்ஷனுக்கு அப்புறம் பார்க்கலாம். சோ தாவேக்காக்கு ஆள் வந்துட்டு தான் இருக்கு. அதை ஒருத்தர் ஒரு இடத்துல ஒரு மாதிரி கன்வே பண்றாங்க. அதையும் ஸ்டாப் பண்ண முடியாது, இதையும் ஸ்டாப் பண்ண முடியாது.